ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களையும் ஆன்மீக தாள்களையும் தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க. தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் ஏப்ரல் மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஒரு 6ஆம் தேதியானது வரப்போகுது. அந்த 6ஆம் தேதி ஒரு சாதாரண தேதி கிடையாது. அப்படி என்ன 6ஆம் தேதி முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த 6ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிகவும் முக்கியமான ராமருக்கு உகந்த பிறந்த நாளானது வருது. ஆமாங்க, ராமநவமியானது வருது. இந்த ராமநவமி பங்குனி மாதத்தில் ரொம்ப விசேஷமாக வர்றதுனால இந்த நவமி ரொம்ப சக்தி வாய்ந்த நவமியாக கருதப்படுது. ஆக்சுவலி இந்த ராம நவமியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வீகமான நாள் என்று சொல்லலாம். ராம நவமி அன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையுமே தலையெழுத்து மாறுற மாதிரி கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது. அந்த கிரக மாற்றங்கள் காரணமாக கடகராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம். ஸோ கடகராசிக்கார நேயர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் ஸ்ரீராமருடைய இந்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தலையெழுத்து மாறுவதற்கு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லணும். அது எப்படி சொல்லணுங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவில் இதை தெரிஞ்சுக்குங்க. ஸோ இப்போ நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதற்கேற்ப நடந்து பலனும் அடைங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த மந்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். வாங்க என்ன மந்திரங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீராமத்தை உச்சரித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் மறைந்துவிடும் என்பார்கள். ராமநாம ஒழிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஸ்ரீராமருடைய அருளும் ஆஞ்சநேயருடைய அருளும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். ஸ்ரீராமநாம ஒழிக்கக்கூடிய இடத்துல தான் நானும் இருப்பேன் என கூறி கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை வேண்டாம் என ஆஞ்சநேயர் மறுத்தார். இதிலிருந்தே ராமநாமத்தின் மகிமையை நாம் தெரிந்து கொள்ளணும். ராமநாமத்தை எந்த நேரத்தில் எந்த இடத்துல வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் ராமருடைய அவதார தினமான ராமநவமி நாளில் ராமரை போற்றி துதிக்கிறது, அவருடைய நாமங்களை உச்சரிக்கிறது, ராமருடைய அருள் முழுவதும் நமக்கு கிடைக்கும். ராமநவமி அன்று ராமநாமம் சொல்லி வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், குடும்ப ஒற்றுமை சிறக்கும், வெற்றிகள் சேரும், கஷ்டங்கள் தீரும். அதனால தான் கடகராசிக்காரங்க இந்த நாளில் மந்திரங்கள் சொல்லுங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த தசரத மன்னன் முனிவருடைய ஆலோசனையின் பேரில் புத்திர கமஷ்டி யோகம் நடத்தினார். யாகத்தின் நிறைவில் அக்னிதேவன் வெளிப்பட்டு பாயாசம் இருக்கக்கூடிய குவளை ஒன்றை அளித்தார். இதில் உள்ள பாயாசத்தை அருந்தினால் குழந்தை பெரு கிடைக்கும் என வரம் அருளினார். அதன்படியே அந்த பாயாச தனது மனைவிகள் 3 பேருக்கு கொடுத்தார் தசரதர். அதன் பிறகு கோசலைக்கு ஸ்ரீராமரும் மற்ற இருவரும் லட்சுமணன், பாரதன் மற்றும் சத்ருகுரன் ஆகிய 4 மகன்கள் பிறந்தனர். ஸ்ரீராமர் அவதரித்தது பங்குனி மாத நவம திதி புனர்பூச நட்சத்திரம். அதுவும் பகல் பொழுதிலே ராமர் பிறந்தார் என்பதால் ஸ்ரீராம நவமி பூஜையை அந்த நேரத்தில் மேற்கொள்வது சிறப்பானது. ஸ்ரீராமபிரானின் அவதார தினமான ராமநவமி இந்த ஆண்டு ஏப்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் காலை 11:41 1:47 வரைக்கும் ராமநவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற முகூர்த்த நேரம். ஸோ அதனால் நம்ம அந்த நேரத்தில் பூஜை செய்கிறது நல்லது. ராமரை விட ராமநாமத்திற்கு மகிமை அதிகம் உண்டு என சொல்வாங்க. இதற்கு காரணம் ராமர் அவதரிப்பதற்கு முன்பே ராமநாமம் தோன்றிவிட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரணவம் என்ற ஓங்காரம் அனைத்திற்கும் முதன்மையானது என்பதால் ராமநாமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிறப்பான மந்திரமாக சொல்லப்படுது. ராமா என்ற சொல்லே மந்திரம்தான். அஷ்டாட்சரம், பஞ்சாசனம், விஷ்ணு சகஸ்ராமம், பிரணவம் ஆகியவற்றை உச்சரித்த பலனை ராமா என்ற 2 எழுத்து தந்துவிடு என்பது இன்றளவுக்கு சொல்லப்படுது. ராமா என்ற சொல்ல ஒரு முறை உச்சரித்தாலும் 1000 முறைக்கு உச்சரித்த பலன் கிடைக்கும் என்பார்கள். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ராமபிரானுடைய மந்திரங்களை ராமநவமி நாளில் ராமரை போற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த 8 மந்திரங்களை உச்சரித்தால்
ராமபிரானுடைய முழு அருளையும் உங்களால் பெற முடியும். அது என்ன மந்திரங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மந்திரத்தை ஒரு பேப்பரில் நோட் பண்ணி அதை அப்படியே வந்து ராமபிரானுக்கு சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்கிறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ராமாய நமக. ரெண்டாவது மந்திரம் ஸ்ரீ ராம ஜெய ஜெய ராமா. மூணாவது மந்திரம் ஓம் தசரதய வித்மஹே சத்வல்லாய தீமஹே தந்தோ ராம பிரசோதயா. அப்புறம் நான்காவது மந்திரம் அபதம் அபஹர்த்தம் ததரம் சர்வசப்தம் லோகாபிரமம் ஸ்ரீராமம் பூயே பூயே நமக. அப்புறம் ஐந்தாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெய ராம கோதண்ட ராம. அப்புறம் ஆறாவது மந்திரம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேசாத ரகுதந்தாய நாதாய சீதாய பதையே நமக. அப்புறம் ஏழாவது மந்திரம் ஓம் க்ளீம் நம பகவதியே ராமச்சந்திராய சகஜலஜன வச்சகராய ஸ்வாக. அப்புறம் எட்டாவது மந்திரம் ஸ்ரீராம ஜெயோ. இந்த 8 மந்திரத்தை ராமநவமி அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா ராமருடைய அருள் முழுசாக கிடைக்கும். இதில் உங்களுக்கு எந்த மந்திரமும் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்க ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த ஒரு வரி மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னாவே மீதி 7 மந்திரத்தை சொன்ன புண்ணியம் கிடைக்கும். அதனால் இந்த ஒரு மந்திரமாவது சொல்லி ராமருடைய அருளை பெற்றுக்குங்க. ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு ஸ்ரீராம நவமினா என்ன, இதில் சொல்ல வேண்டிய மந்திரம் உங்களுக்கு சொன்னேன். இப்போ தான் உங்களுக்கு இந்த ராம நவமியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிற பலனை வந்து உங்களுக்கு குறிப்பிட போகிறேன். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா விடாமுயற்சியோடு செயல்படணும். ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி அடைந்துட்டிங்கன்னா உடனே வருத்தப்படக்கூடாது. அப்படி வருத்தப்பட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும். அதனால் விடாமுயற்சியோடு செயல்பட்டு அதில் வெற்றி காணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் தேசபக்தியும் தெய்வ பக்தியும் மிகுதியாக இருக்கணும். அந்த பக்தி இருந்தால் தான் இந்த நவமிக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும். ஸோ பக்தி இல்லாமல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சிறப்பு பலன்களாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உத்தியோகத்தில் உங்கள் மூத்த மேலதிகாரிகளால் பாராட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கூட வந்து கிடைக்கும். கிடைக்கக்கூடிய உயர்வை மிஸ் பண்ணக்கூடாது என்பது உங்களுக்கு அடித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சொந்த தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் ஏற்படும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய வெளியூர் பயணங்கள் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வெளியூர் பயணங்களும் வைத்து கொள்ளுங்க. அப்படி நீங்கள் வைத்து கொண்டீங்கன்னா அதன் மூலம் உங்களுக்கு லாபமானது கிடைக்கும். ஸோ நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வெளியூர் பயணங்கள் தொழில் செய்கிறவங்க நீங்கள் செய்யணும் என்பது இந்த நவமியில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய கடகராசிக்கார நேர்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய மாமியாருடன் நல்லுறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நவமிக்கு பிறகு உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. பிள்ளைகளுடைய வரவால் வீட்டில் மகிழ்ச்சியானது ஏற்படும். அந்த மகிழ்ச்சி ஏற்படும் போது அதை என்ஜாய் பண்ணுங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவ மாணவிகள் பொறுத்த வரைக்கும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்களை வெல்வதற்கு வாய்ப்புகள் இந்த நவமிக்கு பிறகு கிடைக்கும். எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும். அப்போ தான் உடல்நலம் சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தம் உங்களோட ராசிக்காரங்களுக்கு இந்த ராம நவமியிலிருந்து தலையெழுத்து இப்படி மாறும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன ராம நவமிக்கு பிறகு நடக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.